ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன், அதாவது மத்திய கிடங்கு கழகத்திலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால நமக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லி மொத்தமா நமக்கு 8 வகையான பணிகளின் கீழ 179 வேகன்சி அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நமக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாம இப்போ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு நாம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதே வீடியோவில் வந்து எண்டில் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட், அதாவது மத்திய கிடங்கு கழகத்திலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல்ல நமக்கு 40 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதில் ஜென்ரலில் 19 வேகன்சி இருக்கு. ஓபிசிக்கு 11 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 4 வேகன்சி, எஸ்சிக்கு 3 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 வேகன்சின்னு மொத்தமாக நமக்கு 40 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஜை பொறுத்த வரைக்கும் 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்க 1997 ஜனவரி 13க்கு முன்ன பிறந்தவங்களும், 2007 ஜனவரி 12க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைவாய்ப்புக்கும் காமன் தான். மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 88,620 ரூபாய் கிடைக்கும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல்ல வந்து நமக்கு 13 வேகன்சி அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேகன்சி இருக்கு. ஓபிசிக்கு 3 வேகன்சி இருக்கு. எஸ்சிக்கு 1 வேகன்சி, ஜென்ரல் 8 வேகன்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 வேகன்சி, நமக்கு 13 வேகன்சி அவைலபிளா இருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் 28 கொடுத்துருக்காங்க. சேம் வந்து இயரும் வந்து அதே தான். அக்கௌண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து மூணாவதா பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட் இதுக்கு வந்து நமக்கு 9 வேகன்சி அவைலபிளா இருக்கு. ஜென்ரலுக்கு 1 வேகன்சி இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேகன்சி இருக்கு. பேக்லாக் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு 4 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 2 வேகன்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 வேகன்சி, நமக்கு டோட்டலா 9 வேகன்சி அவைலபிளா இருக்கு. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 1,40,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சூப்பரிண்டென்டென்ட் ஜென்ரல்ல வந்து நமக்கு 12 வேகன்சி அவைலபிளா இருக்கு. ஜென்ரல்ல 13 வேகன்சி, எஸ்சிக்கு 3 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 2 வேகன்சி இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனல் 2 வேகன்சின்னு நமக்கு இப்போ 22 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 வேகன்சி பேக்லாக்ல வந்து இருக்கு. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 1,40,000 வரைக்கும் கிடைக்கும். 30 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஏஜை பொறுத்த வரைக்கும் 1995 ஜனவரி 13க்கு முன்னாடி பிறந்தவங்களும், 2007 ஜனவரி 12க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே போல பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட்டுக்கும் வந்து இந்த கண்டிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்த் இயரை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. 5வதா பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு 81 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதிகப்படியான வேகன்சி வந்து நமக்கு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல இருக்கு. எஸ்சிக்கு 17 வேகன்சி இருக்கு. எஸ்டிக்கு 5 வேகன்சி, ஓபிசிக்கு 18 வேகன்சி இருக்கு. ஜென்ரலுக்கு 33 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல 8 வேகன்சி இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி அவைலபிளா இருக்கு. ஓவராலா நமக்கு 81 வேகன்சி இதுல அவைலபிளா இருக்கு. 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1997 ஜனவரி 13க்கு முன்னாடி மற்றும் 2007 ஜனவரி 12க்கு பின்னாடி பிறந்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ்ல வந்து நமக்கு 6வதா சூப்பரிண்டென்டென்ட் ஜெனரல் நார்த் ரீஜன்ல நமக்கு 2 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதுவும் ஜெனரல் தான் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி 40,000 1,40,000 வரைக்கும் கிடைக்கும். 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 7வதா பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நார்த் ரீஜன்ல 10 வேகன்சி அவைலபிளா இருக்கு. எஸ்சிக்கு 1 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 2 வேகன்சி இருக்கு. ஜெனரலுக்கு 5 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேகன்சின்னு மொத்தமா 10 வேகன்சி இருக்கு. மந்த்லி சேலரி 29,000 93,000 வரைக்கும் கிடைக்கும். 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 8வதா பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யூனியன் பிரதேச லடாக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வேகன்சி இருக்கு. ஜெனரல் தான் அந்த 2 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி 29,000 93,000 வரைக்கும் கிடைக்கும். 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லடாக்ல வந்து நமக்கு 1997 ஜனவரி 13 மற்றும் 2007 ஜனவரி 12க்கு பின்னாடி பிறந்தவங்க வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய இயர் மற்றும் உங்களுடைய ஏஜை பொறுத்து அப்ளை பண்ணுங்க. ரிசர்வேஷன் படி வந்து உங்களுக்கு எங்கே வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத பார்த்தும் அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு
மாற்றுத்திறனாளிகளுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேகன்சியும் வந்து நமக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது இன்னொரு முறை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு எக்ஸ் சர்வீஸ்க்குமான வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேபிள் 1ல வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 12 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து டேபிள் 2ல ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நார்த் ரீஜனில் வந்து ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 13 வேகன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஜாபு வந்து 1, 2, 3, 4 அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜென்ரல், மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கல், அக்கௌண்டன்ட், சூப்பரண்டன்ட் ஜென்ரல். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்குது. அதாவது இந்த 4 வகையான போஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டு. 5வதா பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் 2ல வந்து சூப்பரண்டன்ட் ஜென்ரலில் வந்து நார்த் ரீஜனில் நமக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நார்த் ரீஜன், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லடாக். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 14லேருந்து ஜனவரி 12, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 14, 2024லேருந்து ஜனவரி 12, 2025 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு 10 டேஸ்க்கு முன்னால் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த டேட்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டெஸ்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. அது வந்து பின்னாடி வந்து அறிவிப்பாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜென்ரல். இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி வித் ஃபஸ்ட்டு கிளாஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கல். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். அந்த அக்ரிகல்ச்சர் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் என்டமாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஃபஸ்ட்டு கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் இன் பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஜுவாலஜி வித் என்டமாலஜி நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகாம் ஆர் பிஏ காமர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது சூப்பரிண்டென்ட்டுக்கு வந்து அதுக்கடுத்து சூப்பரிண்டென்ட் ஜென்ரலில் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிகிரி வந்து ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. அக்கௌண்டன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேபிள் 2ல வந்து உங்களுக்கு சூப்பரிண்டென்ட் ஜென்ரல் வந்து நார்த் ரீஜனில் எனி டிகிரி வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து டிகிரி வந்து ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லடாக்குக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் டிகிரி வித் ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 3 வருஷம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து போஸ்ட் கோடு வந்து 5, 7, 8 இதுக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 ஆர் 3 பேஜஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கைட்லைன்ஸ் இருக்குது. அது ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜென்ரல் ஆர் டெக்னிக்கல் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 டாபிக்ஸ் இருக்குது. அதன்படி 200 கொஷின், 200 மார்க் இருக்குது. 2.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ப்ரொஃபஷனல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனலிஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் இது மாதிரி வந்து உங்களுக்கு 5 டாபிக்ஸ் இருக்குது. அதன்படி 200 கொஷின் இருக்குது. அக்கௌண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் மட்டும்தான் மாறுது. அதாவது ப்ரொஃபஷனல் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கொஷின் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 5 டாபிக்ஸ் இருக்குது. 200 கொஷின், 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சூப்பரிண்டென்ட் ஜென்ரலில் வந்து உங்களுக்கு 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலைஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுலேருந்து உங்களுக்கு 200 கொஷின் இருக்கும். 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜில் வந்து எழுத முடியாது. இங்கிலீஷ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஹிந்தி தெரிகிறவங்க ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 5 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 200 மார்க்கு, 200 கொஷின், 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப் வைஸாவும் நமக்கு சிலபஸ் வந்து குடுத்துருக்காங்க. அத ஒரு முறை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து பிடிஎஃப் லிங்க்கும் தரேன். ஆஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் தரேன். நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி சிலபஸ மட்டும் ஒரு முறை வந்து ஓரளவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு, நீங்க அதுக்கான சிலபஸ்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். எக்ஸாம் சிலபஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் சென்டருக்கான தனியா பேஜ் வந்து லாஸ்ட்டா நமக்கு குடுத்துருக்காங்க. அத வந்து அப்புறமேல் பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு கட் ஆஃப் ஸ்கோர பொறுத்தவரைக்கும் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி, ஜெனரல் டெக்னிக்கல் அக்கவுண்டன்ட், சூப்பரண்டன்ட் ஜெனரல் இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எத்தனை ரேஷியோல கேட்பாங்கன்னா 1:5 என்ற ரேஷியோல வந்து நம்மளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் 1:3 என்ற ரேஷியோல வந்து நம்மளே இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட போறாங்க. அதாவது நீங்க எக்ஸாம்ல வந்து செலக்ட் ஆயிட்ட பிறகு தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேலும் வந்து உங்களுக்கு நெறைய ஜெனரலான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குங்க. ஒரு முறை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கிறதா இருந்தா படிச்சு பார்த்துக்கோங்க. மெயினான விஷயம் வந்து நான் உங்களுக்கு வீடியோலயே வந்து சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நமக்கு ஹவ் டூ அப்ளை வந்து குடுத்துருக்காங்க. அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 14லருந்து ஜனவரி 12, 2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்க வந்து 500 பே பண்ணா போதுமானது டோட்டலா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஓபிசி இவங்க வந்து ரூ. 1350 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன வேணும்னு நான் சொல்றேன். அதுபடி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மட்டும் தான் பே பண்ணணும். ஆஃப்லைன் வந்து பே பண்ண முடியாது. நீங்க டாக்குமெண்ட் வந்து முழுசா வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். இப்போ இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. எப்படி நாம அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால நமக்கு எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கு? ஜாப் லொகேஷன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து நமக்கு ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செலக்ட் ஆகுற பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்ல தான் வந்து ஜாப் வந்து இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து எக்ஸாம் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வெள்ளூர்னு நமக்கு ஒரு 7 பிளேஸ் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான கைட்லைன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்லாம் என்ன சைஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து உங்களுக்கு 20லேருந்து 50 கேபிக்குள்ள நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்ல. அப்பதான் வந்து உங்களால அப்லோட் பண்ண முடியும். 1 கேபி ஆர் 1 எம்பிலாம் இருந்தா உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஒரே 1 கேபி இன்கிரீஸ் இருந்தாலும் உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஆனா முன்கூட்டியே நீங்க இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்லாம் கேட்குறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல வந்து 20லேருந்து 50 கேபி கேட்டிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன பொறுத்தவரைக்கும் 50லேருந்து 100 கேபிக்குள்ள நீங்க ரெடி பண்ணிக்கோங்க ஜேபிஜி ஃபார்மேட்ல. அடுத்து நீங்க செலக்ட் ஆகுற பட்சத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, ஜாப் லொகேஷன் சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரோம்பேட், கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, ஒசூர், கும்பகோணம், மாதாவரம், மதுரை, மன்னார்குடி, மூலப்பாளையம், நாகர்கோவில், ராயபுரம், சிங்கநல்லூர், தாம்பரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, உடுமலைப்பேட்டை, விருதுநகர், விருகம்பாக்கம், கல்மண்டபம். இங்க தான் வந்து உங்களுக்கான ஜாப் லொகேஷன் வந்து இருக்கும். அதனால வந்து நமக்கு தமிழ்நாட்டிலே வந்து நெறைய ஜாப் லொகேஷன் வந்து இருக்கு. ஸோ நீங்க இந்த ஜாபுக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் இந்த துறையிலிருந்து நமக்கு வெளிவந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நீங்க அபிஷியல் வெப்சைட்டான www.cewacor.nic.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்து நீங்க வந்துருங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அபிஷியல் பேஜ் வந்து உங்களுக்கு ஹிந்தியில தான் காட்டும். அங்க லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அங்க உங்களுக்கு வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் காட்டும். நீங்க வந்து இங்கிலீஷ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைனா ஹோம், அபௌட் அஸ், சர்வீஸ், போஸ்ட், சென்ட்ரல் சர்வீஸ் இது மாரி லைனா காட்டும். அதுல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஸ்பேஸ் புக்கிங் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நியூன்னு குடுத்து, கேரியர்ஸ்ன்னு குடுத்து, சிடபிள்யூசி டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் 2024 இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ்ல நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, கெரியர் அட் சிடபிள்யூசி டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் 2004ன்னு இருக்கும் டைட்டில்ல. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன், லாஸ்ட் டேட் அண்ட் டைம், ஆக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன டவுன்லோட் பண்றதா இருந்தாலும், நீங்க அத கிளிக் குடுத்து டிஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அதுக்கடுத்து ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே குடுத்து, எல்லோல பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும்.
இதில பார்த்தீங்கன்னா, மொத்தமா உங்களுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், பிரிவ்யூ, அப்லோட்ஸ், பேமெண்ட். இதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஃபர்மேஷன். பேசிக் இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன நீங்க குடுக்கணும்னா, உங்களுடைய நேம், கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், கன்ஃபார்ம் மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் இருந்தா குடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க கன்ஃபார்ம் நேம் வந்து ஆல்ரெடி நீங்க குடுத்தது வந்து காட்டும். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் வந்து இப்ப ரீசென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே குடுங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் மறுபடியும் நீங்க என்ட்ரி பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தா குடுங்க. இல்லைன்னா தேவையில்ல அது. இமெயில் ஐடி குடுத்து, அது பக்கத்துல வந்து யாஹூ மெயிலா இல்ல ஜிமெயிலா அத மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து இன்னொரு முறை வந்து ஃபுல்லாவே நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அட்டுக்கப்புறம் ஜிமெயில் டாட்டா அது மாரிலாம் எல்லாமே நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கோட வந்து சரியா ஃபில் பண்ணி நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ்ல தான் வந்து நீங்க என்னென்ன ஃபில் பண்ணணும்னா, உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து எவ்வளோ இருக்கணும் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா வந்து அங்க கைட்லைன்ஸ்ன்னு பக்கத்துல இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். அதே ஞாபகத்துல வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ற மாரி உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்குற மாரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க? டைரக்ட் ரெக்ரூட்மென்ட்டா அல்லது ஸ்பெஷல் ரெக்ரூட்மென்ட் டிரைவா? அதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க? அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. அதுல வந்து மேனேஜ்மென்ட் ட்ரெய்னியா? இல்ல மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி டெக்னிக்கலா? இது மாரி ஃபர்ஸ்ட்டு 5 வகையான வேலையா? இல்ல லாஸ்ட் 3 வகையான வேலையான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய கேட்டகரி. நீங்க எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா இல்ல எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா, ஜெனரலா இது வந்து எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்து நீங்க எந்த கேட்டகரில வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்கும். எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோனா நோன்னு குடுத்துக்கோங்க. எஸ்ன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, அது வந்து என்னென்ன டைப் எல்லாமே கேட்கும். அது எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஷனுமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கானது. அதுக்கடுத்து நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, ஆர் யூ எ பெர்சன் விச் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் டிசபிலிட்டி கவர்ட் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் செக்ஷன் 2 இதெல்லாம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்ன்னா எஸ்ன்னு குடுத்துக்கோங்க. நோனா நோன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு குடுத்தா அதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து பார்த்து எஸ்ன்னு குடுக்கணும். இல்ல நோன்னு குடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிலிஜன் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நீங்க இந்துவா, முஸ்லீமா எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க மைனாரிட்டி அதாவது சிறுபான்மையினரான்னு கேட்குது. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோனா நோன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1984ல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பம், இல்ல குழந்தைங்களான்னு கேட்டிருக்கு. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்கு. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்ன்னு குடுத்தா எத்தன வருஷம் ஒர்க் பண்ணீங்க எல்லாமே குடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்குது. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இந்தியனா என்னான்னு கேட்குது. இந்தியன் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்க வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் டேட் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயர் எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜெண்டர் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ட்வின் சிஸ்டர், பிரதர் வந்து இருக்கான்னு கேட்குது. நோன்னா நோன்னு குடுங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேரேஜ் ஆனவங்களா நீங்க? இல்ல அன்மேரிடான்னு கேட்டிருக்கு. மேரிடுனா மேரிட்ன்னு குடுங்க. அன்மேரிடுனா அன்மேரிடுன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே குடுத்து, உங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாமே சரியா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சேம் அட்ரஸா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கு. ஆமான்னா ஆமா, எஸ்ன்னு அந்த பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பேமெண்ட்ட காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வந்து எங்க வந்து ஜாயின் ஆகும் அப்படின்ற மாரி கேட்குது. பெர்மனன்ட் அட்ரஸா இல்ல கரஸ்பாண்டன்ட் அட்ரஸான்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அமௌண்ட் வந்து ரூ. 1350 வந்து காட்டும். எஸ்சியா இருந்தா ரூ. 500 பே பண்ணணும். பெண்களா இருந்தாலும் ரூ. 500 பே பண்ணணும். அதுக்கடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுங்க. குடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து காட்டும். அதுல வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க பேக் குடுத்து எல்லாமே வந்து மறுபடியும் ரெடி பண்ணிட்டு அதுவும் அப்லோட்ஸ் வந்து போங்க. அப்லோட்ஸ் போன பிறகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டிக்ளரேஷன் வந்து கேட்கும். அது வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ். உங்களுக்கு வந்து எந்த மெத்தட்ல பே பண்ண விரும்புறீங்களோ, வசதி இருக்கோ அந்த பேமெண்ட்ல வந்து நீங்க பே பண்ணிட்டு, அது கூட ரெசிப்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.